அட்டகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல. அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். கையிலே ஒரு பதாகையை பிடித்துக் கொண்டு வந்து அதில் வாசகம் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால், தியாகி யார், அந்த தியாகி யார், அந்த தியாகி யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேட்ஜும் போட்டிருக்கார்கள். மறைந்த எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அதிமுகவை அதற்கு பிறகு பொறுப்பேற்ற இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் சிக்கியிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலையிலே போய் விழுந்தார்களோ ஆக இன்றைக்கு அப்படி விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலில் விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார், அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார். அதை சந்திக்க திராணி இல்லாத இந்த டாஸ்மாக் அரசு நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை இன்றைய தினம் நாடி இருக்கிறது. இந்த அமலாக்கத்துறை தொடர்புடைய வழக்குகள் எல்லாம் வேறொரு மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்திலே மென்ஷன் செய்திருக்கின்றது. அப்படின்னா அந்த அரசாங்கம் தவறு செய்கின்றது நிரூபணமாயிருக்குது. ஏன்னா எதுக்கு வேறு மாநிலத்தில் சுட்டி காட்டுறாங்க? எல்லா பகுதியிலுமே நீதிமன்றம் தானே. இந்தியாவுக்குள் இருக்கின்ற பல மாநிலத்திலும் உயர்நீதிமன்றம் இருக்குது. எங்கு விசாரிச்சாலும் இதுதான் விசாரிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டில் விசாரிச்சா அவ்வப்போது தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இவர்கள் செய்த தவறு உடனுக்குடன் போய் சேரும். அதை மறைப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் இப்படி தில்லுமுள்ளு வேலையை செய்திருப்பதாக நான் கருதுகிறோம். நொந்து நூலாளி போன அதிமுக தொண்டர்கள் அந்த தியாகிகள் என்று கண்டு அதிமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது. எவ்வளவு பிரச்சனை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன், உன்னால ஒரு பிரச்சனையும் சந்திக்க முடியுமா சொல்லுவாங்களா? இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர், என்ன பேசுறான்னு அவருக்கே தெரியாது. பொம்மைக்கு சாவி கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும் பாருங்க, அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட முதலமைச்சர். கச்சத்தீவு யார் கொடுத்தது? யாருடைய ஆட்சியில் தாரை வார்க்கப்பட்டது? அதையெல்லாம் மறைக்கிறார் இவரு, எதோ சொல்லி மறைக்கிறார். 1974 தான் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு தாரை வார்க்கப்பட்டது. அப்போது யாருடைய அரசாங்கம்? திமுக அரசாங்கம். கொடுத்தது அவர்கள். இன்னைக்கு ஏதோ மற்றவர்கள் பழி போட்டு இவர் தப்பிக்க பார்க்கிறார். கச்சத்தீவை தாரை வார்த்தது இவருதான், அதை எதிர்ப்பு குரல் கொடுக்கிறது இவருதான். இரட்டை வேடம் போடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். அதே போல நீட் தேர்வை கொண்டு வருவதும் காங்கிரஸ் திமுக தான். அப்பவே கொண்டு வரலைன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கு. பிரச்சனையை உருவாக்குவதும் இவர்கள் தான். அந்த பிரச்சனையை திசை திருப்புவதும் நாடகத்தை அரங்கேற்றுவதும் திமுக தான். எல்லாம் கைவந்த கலை.